டாக்டர் கபீர், நீலகிரி, ஊட்டி பக்கத்தில் கோத்தகிரி, அது பக்கத்தில் அரவணைன்னு சொல்ல கிராமத்தில் இருக்கோம். நாங்கள் ஈரத்தில் ஒரு 40 வருஷமாக அந்த சித்த மருத்துவத்துறையில் 40 வருஷங்கள் அனுபவங்கள் இருக்குது. சரிங்க. என்னுடைய தந்தை வந்து ஒரு மருத்துவர் தான், அதோட சித்த மருத்துவர் தான். அதுக்கடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக வந்து இந்த சித்த மருத்துவத்தில் சைடு எஃபெக்ட் இல்லை. இப்போது இந்த ஆண்மை குறைவு ப்ராப்ளம் வந்துட்டு வரதுக்கான காரணம் என்ன? முடியாது. 2 காரணங்கள். ஒன்று நரம்பு பலவீனங்கள், அது எந்த வயசுலாம் வரும், 25 வயசு வரும், 30 வயசு வரும். அதுக்கு வந்து சில காரணங்கள், அந்த உடல் ரீதியான காரணங்கள் தவிர்த்து மன ரீதியான காரணங்கள், சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பொதுவாகவே வந்து அதனால் வந்து ஆஃப் ஆயிடுவாங்க. நரம்பு பலவீனம் உடல் ரீதியான ஒரு காரணம், உளவியல் ரீதியான காரணம், 2 சேர்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த பலவீனங்கள் ஏற்படுது. அதுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள், அப்புறம் தவறுதலான கெட்ட பழக்கங்கள், அப்புறம் தவறுதலான வந்து பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள். முக்கியமாக உணவு முறைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அது வந்து நல்ல ஹெவி டயட் எடுப்பாங்க, நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ஹெவி டயட் எடுப்பாங்க, அதில் வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதனால் அந்த திங்கிங்கே வராது. நிறையா சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிட்டு லோடு பண்ணிட்டேன்னா அடுத்து பிரெயின் வந்து தூங்கத்தை சொல்லும். சரிங்களா? யாருக்குமே மனிதனுடைய இயற்கையான விஷயம் தூங்கத்தை சொல்லும். அப்போ அந்த ஐடியாவே வராது. அப்போ அந்த மன ரீதியாக அந்த ஐடியா இருந்தால் கூட படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துடும், இது ஆஃப் ஆயிரும். அப்போ பழக்க வழக்கங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம். பழக்க வழக்கங்கள் மெயின். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது திருக்குறள் சொல்லிக்கிறீங்களா? அருந்திய உணவை சரி பண்ணிட்டோம்னா வியாதியே இல்லை. உணவு முறைகளுக்கு முக்கியமான காரணம்.